ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். டோபமைன் அப்படின்றது என்ன? டோபமைன் அப்படின்றது எதனால செக்ரிகேட் ஆகுது? டோபமைனோட அடிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்றது என்ன? டீடாக்ஸ் அப்படின்றது என்ன பண்ண போகுது? டோபமைன் எதுக்கு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்ல. ஒரு 1 month ப்ராசஸ்ல நம்மளோட பிரெயினை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம் அப்படின்றது தான். அதாவது ஒரு 4 பேஸ் இருக்கு. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4ல என்னென்ன மாதிரி நம்மளோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றது அண்ட் டோபமைன்ல டீடாக்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா தேவை. ஏன்னா டோபமைன் நம்மளுக்கு எங்கேருந்து செக்ரிகேட் ஆகுது அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றதுக்கு தான் இந்த 4 பேஸுமே இருக்கு. ஸோ இந்த பேஸ் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலா நம்மளோட அடிக்ஷன்ஸை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்றதுக்கு இந்த 4 பேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா, ஒரு 1 month ப்ராசஸ்ல டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் 4 பேஸா பிரிச்சு அந்த பேஸ்ல எப்படி ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பேஸ் 1ல டே 1 to டே 5 இந்த 5 டேஸ்ல நம்ம என்னென்ன அடிக்ஷன்ஸ்ல இருக்கோம், இது உண்மையாலே நம்மளுக்கு அடிக்ஷனா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டோபமைன் டீடாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன அடிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் அந்த அடிக்ஷன்ஸை நம்ம குவிட் பண்ணணுமா இல்ல அதை டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். டோபமைன் செக்ரிகேஷன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த டே 1 டே 5ல எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரீவியஸ் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னென்ன விஷயங்கள் முன்னாடி பண்ணி அது எல்லாத்தையுமே இப்ப கண்டினியூ பண்றோமா, அதுல எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம், எது நம்மள அடிக்ட் ஆக்கிருக்கு, நம்ம இந்த விஷயம் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது அப்படின்றத எப்படி நம்மளுக்கு தோண வச்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். டே 6ல இருந்து அதை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பிரேக் எடுத்துட்டு திருப்பி டே 7க்கு பேஸ் 2க்கு கொண்டு போகணும். எல்லாருக்குமே ஒரே விதமான அடிக்ஷன் இருக்காது, கரெக்டா? என்னென்ன விதத்துல நம்மளுக்கு அடிக்ஷன் அப்படின்றது இருக்கு. போன் பாக்குறதும் அடிக்ஷன் தான், சிஸ்டம் பாக்குறதும் அடிக்ஷன் தான், பேசிக்கிட்டே இருக்கிறது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். பேசிக்கிட்டே இருக்கிறது ஏன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேசாம இரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு கோவம் வரும். அவங்களுக்கே தெரியாம அவங்க என்னென்னமோ பேசிட்டே இருப்பாங்க, ஆனா பேசிட்டே இருப்பாங்க. அவங்களால பேசல அப்படின்னா அது இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க அதை கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேசுறது கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். அதே மாதிரி பேசாம இருந்து ரொம்ப தனிமையில இருக்கிறதும் ஒரு விதமான அடிக்ஷன் தான். பான் பாக்குறது, ஆல்கஹால் நிறைய இன்டேக் பண்றது, இது எல்லாத்தையுமே எப்படி அடிக்ஷன் சொல்லியிருந்தோமோ அது எல்லாத்தையுமே தவிர்க்க முடியாது, என்னால இது இல்லைன்னா என் லைஃப்ல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதுமே ஒரு அடிக்ஷன் தான். ரிலேஷன்ஷிப் கூட கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த பேஸ் 2 அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, டே 7ல இருந்து டே 12 ஆர் டே 13 வரைக்கும். உங்களுக்கு அந்த 3 monthsக்குள்ள இந்த 4 பேஸை முடிச்சாகணும். அது எப்படி நீங்க முடிச்சுக்கணும், எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனா இதை 21 to 30 டேஸ்ல நம்ம கண்டிப்பா இந்த டீடாக்ஸை பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது இன்னொரு பேஸ் ஆஃப் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். பேஸ் 2 அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன அடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்றத நீங்க ப்ரீவியஸா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அதாவது பேஸ் 1ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. பேஸ் 2ல இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்றதையும் டே 6ல நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டே 7ஓட ப்ராசஸா இருக்க போகுது. நீங்க எதுல அடிக்டடா இருக்கீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அதை எப்படி கம்மி பண்ணணும். இப்போ சோஷியல் மீடியால நம்ம ஒரு அடிக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னா, சோஷியல் மீடியால நம்மள மெயினா அடிக்ட் ஆக்குறது நோட்டிஃபிகேஷன்ஸ். எப்படி யூடியூப்ல ஒரு புது வீடியோ அது நோட்டிஃபிகேஷன் வருதோ, எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஒரு டெக்ஸ்ட் வந்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதோ, அது எல்லாமே கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு நாள் ஃபுல்லா இல்ல அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் ஆக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது உண்மையா அடிக்டடா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மையாலே நம்மளுக்கு அடிக்ஷனா தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது, ஓகே இதை நம்ம எப்படி கம்மி பண்றது, நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாதிரி நம்ம இப்போ ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து வச்சுக்கோங்க. என்னோட டே டு டே லைஃப்ல நான் இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மெசேஜ் பண்றது, கால் பேசுறது, இது எல்லாமே மேண்டேட்டரி தான். அது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்றதுல இருந்து வெளியே வர முடியும். இந்த செகண்ட் பேஸ்ல இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. என்ன அப்படின்னா, சுகர் கட் பண்றதும் ஜங்க் ஃபுட் இன்டேக் பண்றதும். சுகர் கட் பண்ணணும்னா கம்ப்ளீட்டா தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லல. ஆனா எந்த அளவுக்கு நம்ம இன்டேக் பண்றோம் அப்படின்றது இருக்கு. நம்ம சுகர் எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியில டோபமைன் அப்படின்றது அதிகமா சுரக்கும். அதாவது நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ஹாப்பி ஆகிறதுக்கு டோபமைன் அதிகமா சுரந்து கொடுக்கறதுனால நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய இன்டேக் பண்ணுவோம். இந்த கிரேவிங்ஸ் இது எல்லாமே இதுக்காக தான் வரும். எப்படி பீரியட் கிரேவிங், பிரெக்னன்சி
கிரேவிங் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே சுரக்கிறதுக்கான ரீசனுமே வந்து டோபமைனா தான் இருக்கு. ஸோ ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட் ஃபுட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன விஷயங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம டோபமைன் கம்மி பண்றதுக்கு நம்ம இந்த வெஜிடபிள் இந்த ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்றது எதுவுமே கம்பல்சரி கிடையாது. டோபமைன் அப்படின்றது உங்களோட பிரெயினை ஃபங்க்ஷன் பண்றதுக்கான விஷயமா மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்களோட ஃபுட்டை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கும் போது அதுலயுமே உங்களோட டோபமைன் அப்படின்றது கம்மி ஆகுது. பேஸ் 3 தான் ரொம்ப முக்கியம். எப்படி 1 மந்த்ல வந்து இந்த 4 பேஸை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா பேஸ் 3 அப்படின்றது தான் நம்மளோட பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா ரீபில்ட் பண்றது. எப்படி நம்மளுக்கு இந்த அடிக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், அதை கம்மி பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டான விஷயங்கள் என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து எப்படி ஜங்க் ஃபுட் இன்டேக் பண்றவங்களுக்கு அதுலயே ஆர்கானிக்கா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தோணுமோ அதே மாதிரி நிறைய போன் பாக்குறவங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு தோணணும். அதே மாதிரி நிறைய சிஸ்டம் யூஸ் பண்றவங்களுக்கு புக்ஸ் படிக்கலாம் தோணும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா டோபமைன் அப்படின்றது நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கம்மியா தான் சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம படிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா போன் பாக்குறது அதிகமா இருக்கும். டிராவல் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா வந்து ஒருத்தட்ட மணிக்கணக்கா உட்காந்து போன்ல பேசுறதுக்கோ இல்ல சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கோ அது எதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனே இருக்காது. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அதிகமா பண்ணுவோம். அது மூலியமா தான் நம்மளோட பாடியில இருக்க டோபமைன் லெவலும் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ஆல்டர்னேட் விஷயங்களை வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஃபோன் பார்க்குறத நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டோபமைன் அப்படின்றது ஓகே இவங்க பாடி இதுக்கு மேலே இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆக போகுது, ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டோபமைன் செக்ரிகேஷனை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரெயின் இன்ஸ்டிங் பண்ணிட்டே இருக்கும். ஒபேஸாக இருக்கவங்களுக்கு அதிகமாக டோபமைன் செக்ரிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு எந்த டிரான்சிஷனும் கொடுக்காம ப்ராப்பர் ஒர்க் அவுட் இல்லாமல் ப்ராப்பர் ஃபுட் இல்லாமல் அவங்க பாட்டுட்டு ஒரு இஷ்டத்துக்கு ஒரு லைஃப் ஒரு பேஸ் ஆஃப் லைஃபை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க எப்படி இந்த ரீபில் பேஸ பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒபிசா இருப்பாங்க, அவங்க நிறைய இன்செக்யூரிட்டிஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் கொடுக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாடி டிரான்சிஷன் அப்படின்றது ரொம்பவே தேவையான விஷயமா இருக்கு இந்த ரீபில் பேஸ் அப்படின்னு வரும்போது. அவங்க என்னென்ன ஃபுட்ல தப்பு பண்ணிருக்காங்க, இதுல ரிக்ரெட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறமா யோசிப்பாங்க. அந்த ரிக்ரெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே இனிமே நம்ம சாப்பிடவே கூடாது, இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம ஒபேஸா இருக்கோம், அதை எப்படி நம்ம கம்மி பண்றது, நம்ம ஏன் ஒபேஸ் ஆனோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் இவ்வளோ ஃபுட்ல மட்டும்தான் நம்ம ஒபேஸ் ஆயிருக்கோமா, இல்ல நம்மளுக்கு என்ன பாடியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சு இந்த ரீபில் பேஸ் அப்படின்றதுல அவங்க இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு டிரான்சிஷன் கிடைக்கும். இந்த ரீபில் பேஸ பண்ணி முடிக்கும் போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஆன்சைட்டி இருக்கவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி கிளியர் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும், அவங்களோட ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே ரீஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஒரு ஒர்க்ல இன்வால்வ் ஆகுறோம் அப்படின்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ரீபில் பேஸோட மெயின் விஷயமா பார்க்கப்படுது. நிறைய பேருக்கு டிராவல் பண்றது பிடிக்கும், ஆனா அந்த பிரேக் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பட்ஜெட்டும் வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வியான விஷயமா இருக்கும். அது எதுவுமே நம்ம யோசிக்காம கொஞ்சமா டிராவல் பண்ணும்போது நம்மளோட டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டிராவலை அவங்களோட லைஃப்ல ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ரீபில் பேஸ்ல இருக்கவங்க கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணியே ஆகணும். 4th பேஸ் என்னன்னா இந்த டோபமைன் டீடாக்ஸ்ல அவங்க என்னென்ன இன்வால்வ்மெண்ட்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்மளோட லைஃப் ஸ்பேன்ல கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்றது தான் 4th பேஸ்ல இருக்கு. ஸோ பேஸ் 1ல எப்படி ரிக்ரெட் பண்ணுமோ ஓகே இதுதான் நம்மளோட அடிக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோமோ, 2nd பேஸ்ல எப்படி அதை மாத்திக்கலாம் எப்படி கம்மி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, 3rd பேஸ்ல எப்படி ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோமோ, இது மூணையுமே நம்ம லைஃப் ஸ்பேன்ல எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத யோசிச்சு அதுக்கான விஷயங்களை இன்வால்வ் ஆகுறது தான் 4th பேஸ். டோபமைன் டீடாக்ஸ்ல 1 மந்த்ல எப்படி டீடாக்ஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா நம்மளோட டோபமைன் டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமா இந்த விஷயத்தை எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆகுறது. லைக் எடுத்த உடனே எனக்கு 1 மந்த்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் வந்து 2-3 டேஸ்ல என்னோட டோபமைன் செக்ரிகேஷனை வந்து கம்மி பண்ணி ஆகணும், இல்லனா வந்து அது எனக்கு பெரிய ப்ராப்ளமா முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சு நம்ம இந்த 1 மந்த் பேஸை எப்படி ஸ்லோ ப்ராசஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு 2-3 டேஸ்லயே வந்து இல்ல நான் வந்து என்னோட டிரான்சிஷன் நான் சீக்கிரமா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமா இந்த விஷயங்கள் எல்லாமே இன்வால்வ் ஆகுறது வந்து கண்டிப்பா டிப்ரெஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணவே கூடாது அப்படின்னா அடிக்ஷன் சொல்லி அது ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு போகாம அடிக்ஷனை கூட பாசிட்டிவ் வேல மாத்திக்கிட்டு
ஓகே இது நம்மளால வெளியே வர முடியும், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நம்மளோட பிரெயின்ல டோபமைன் அப்படின்றத நம்மளே தான் அதிகப்படுத்திருக்கோம், ஸோ நம்மளே தான் அதை கம்மி பண்ணிக்க போறோம். ஸோ அதை நினைச்சு எந்த டிப்ரெஷனுக்கும் ஆகாம அதுக்கான ப்ராப்பர் விஷயங்கள், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஃபுட் என்னென்ன இன்டேக் பண்ணணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டோபமைன் டீடாக்ஸை ப்ராசஸ் பண்ணுங்க. தொடர்ந்து ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வரும். அண்ட் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த பாடி டீடாக்ஸ்லாம் எப்படிங்க பண்றது அப்படின்றதுலாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்க, அதை பத்தியும் பேசுவோம். எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, Ashra.